ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நமக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் எங்கே இருந்துச்சுன்னா, போரூரில் ஒரு பாத்ரூம் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. வால் சீலிங்லாம் நான் போய் செக் பண்ணது வந்து டைல்ஸ் ஜாயிண்ட் வந்து ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க. ஒயிட் சிமெண்ட்டாக போடாத மேபி ஏர் ஃப்ளோனால உள்ளே இறந்து வாய்ப்புன்னு சொன்னோம். 60 to 70% தான் டைல்ஸ் ஜாயிண்ட் வழியாக போகிறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ரிமைனிங் வந்து ஜாடி இன்லெட் பைப் வழியாக இல்லை தண்ணி லீக்கேஜ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். இன்கேஸ் ஜாயிண்ட் வழியாக தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னா நான் ரவுட்டிங் போட்டதுக்கப்புறம் 100% சால்வ் ஆகிடும். 5 years வரைக்கும் உங்களுக்கு அந்த இஷ்யூ வராதுன்னு சொல்லிட்டோம். முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்கு தான் நான் கேரண்டி தர முடியும். அதுமாரி வேறு எங்கேருந்தும் அடியில் தண்ணி லீக்கேஜ்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னா அவனும் சரி இல்லை நீங்கள் போடுங்க. பிகாஸ் திரும்ப ஃபுல்லாக உடச்சி எடுத்தோன்னா 35,000 ஆகிடும். புது டைல்ஸ் போடணுன்னா இது ஒரு 5,000 முடிச்ச விட 30,000 சேவ் ஆகிடும் அப்படின்னு நானும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் என்னென்ன ஆகும்னு. அவங்க சரி அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணோன்னா போடுறது ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாக தொடச்சிரும் ஈரமாச்சுன்னா ஈரமாக விடான்னு சொல்லிட்டு. செகண்ட் ப்ராசஸ் வந்து ஜாயிண்ட் கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவோம். லைன் ஃபுல்லாக சென்ட்ரல் லைன் ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அவர் ஃபுல்லாக இருக்கிற டஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இருக்கிற மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஓரமாக எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு மூணாவது ப்ராசஸ் என்ன பண்ணுவோன்னா லைனில் என்னெல்லாம் லைன் கட் பண்ணுமோ அந்த லைனில் வந்து உள்ளே எக்யூப்மெண்ட் வச்சு ஃபுல்லாக அடி வச்சு டீப்பாக தோண்டி எடுத்து உள்ளே இருக்கிற டஸ்ட்டு அழுத்து எல்லாமே எடுத்துருவோம். பிகாஸ் அது உள்ளே தான் நம்ம ரவுட்டிங் போட போகிறோம். ஸோ அழுத்தோடு இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக பிடிக்காது, உள்ளேயும் போகாது ரொம்ப. அதனால் முடிஞ்ச அளவுக்கு திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எக்யூப்மெண்ட் வச்சு ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டியும் ஒரு லைனில் நாங்கள் ப்ரெஷ் வச்சு உள்ளே மண்ணெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ளம்பர் பெயிண்டர் வச்சு பண்ணிக்கிறாங்க. ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு 500 கம்மியாக பண்ணுறாங்கன்னு. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு யாருன்னா பண்ணுறாங்கன்னா மட்டும் பார்த்துட்டோங்க. பிகாஸ் எங்களுக்கு நிறையா பிரச்சனை வருதே என்னென்னா இந்தமாதிரி ப்ளம்பர் பெயிண்டர் வந்து போட்டு போயிட்டாங்க, சரியாக போடலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குது. நாங்கள் வந்து திரும்ப அதுதான் வந்து போட்டுன்னு இருக்கோம். ரெண்டாவது வாட்டி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஒரு 500 ரேட்டு கம்மி பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவங்கள்ட்ட போட சொன்னோம். அவங்க சரியாக போடல, மெஷர்மெண்ட் தெரியாமல் 600 போட்டாங்க. லீக்கேஜ் ஆக சொன்னாங்க. நாங்கள் திரும்பவும் போய் கட் பண்ணி திரும்ப நாங்கள் எப்போவாச்சும் போகிறது அவங்களுக்கு 2 செலவாகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், தெரிஞ்சால் போட சொல்லுங்கள் ரவுட்டிங் பண்ணுறீங்களா, இல்லைனா போட சொல்லுங்கள். பிகாஸ் அதுக்கான எக்ஸ்பர்ட் தான் அவங்க தெரியும். அவங்க எப்படி மெஷர்மெண்ட் எவ்வளோ போடணும், எவ்வளோ லிக்விடை கலக்கணும், எவ்வளோ டீப் கட் பண்ணணும், என்னென்ன லீக்கேஜ் வரும்ன்றது தெரியும். ஸோ அதனால் ஒரு 500 1000 தம்பிட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா பண்ணுறது ஒரு வாட்டியே பண்ணிவிடுங்க. ஒரு 5 வருஷம் வச்சு தான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பாருங்கள், அதே தான். ஸோ டீப் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வர்றாரு, க்ளீன் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ எங்கெல்லாம் டீப்பில் திரும்ப மிஷின் போட்டு அவர் அந்த லைனை ஃபுல்லாக கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்தளவு நான் டீப் வந்து கரெக்டாக ஈக்குவல் 2 mm வரைக்கும் டீப் கரெக்டாக கட் பண்ணிட்டு வரும். ஸோ அப்படியே அங்கேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா. இந்தமாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடும். இதுதான் தேர்ட் ப்ராசஸ் நான் பண்ணுறது, ஓகேங்களா. அதேமாதிரி இப்போதைக்கு சென்னையில் மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அவுட் சைட்லாம் வெளியே வேறு ஊருக்குலாம் பண்ணுறதில்ல. ஸ்டார்டிங் பண்ணியிருந்தோம், பட் எங்களுக்கு சென்னையிலே ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குது. இந்தமாதிரி உங்களுக்கு சென்னையில் வேறு எதனா வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, இல்லை உங்கள் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா ப்ளீஸ் கீழே கொடுத்து நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் ஆகிருங்க. ஒரு பாத்ரூம் 35 ஸ்கொயர் ஃபீட் பாத்ரூம் சைஸ் இருந்துச்சுன்னா மெட்டீரியலோடு சேர்த்து 3000 ருபீஸ் வரும், இல்லை ஓகேங்களா. இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா மெட்டீரியலும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், லேபரும் எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு வேலை அதிகம் பாத்ரூம்குள்ள. ஏன்னா கட் பண்ணுறது வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் மேபி நீங்கள் பால்கனி இல்லை ஹாலுக்குன்னா நீங்கள் ரவுட்டிங் போகணுன்னு சொன்னீங்கன்னா அது ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான், ரேட்டு கம்மியாக தான் ஆகும். பிகாஸ் அது வந்து வேலை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுற மாதிரி தான். இது வந்து சுற்றி ஒரே இடத்துல கட் பண்ணுற மாதிரி வரும். ரொம்ப ஜாயிண்ட் முனையிலலாம் கட் பண்ணுற மாதிரி வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. சொல்லிடுறோம். ஸோ ஃபோர்த்து ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோமா, க்ளீன் பண்ணிவிட்டு இந்தமாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு மேலே இருக்கிற டைல்ஸ்லாம் தொடச்சிரும். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்ற மாட்டோம், ஊற்றினா ஜாயிண்ட்லாம் தண்ணி ஊற்றிடும். ஸோ தண்ணியும் ஜாயிண்டில் போடக்கூடாது. அந்தளவுக்கு நான் அந்த ஸ்பாஞ்ச் நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆளுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். எதுக்கு க்ளீன் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து ரவுட்டிங் போடுறப்போ மேலே இருக்கிற ஆளுக்கு வந்து ரவுட்டிங் உள்ளே போயிடக்கூடாது. ஸோ அதனால் டைல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா ரவுட்டிங் போடுறப்போ அந்த கலரே அழகாக போய் விழுந்துடும். ஸோ டஸ்ட்டும் உள்ளே படாது எங்கேயுமே. அதனால் மேலே ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவோம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரவுட்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபிஃப்த்து ப்ராசஸ் அது ரவுட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. இந்த ரவுட்டிங்லாம் போட்டது அதுவும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நிறைய பேர் என்னோடய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து பழைய கஸ்டமருக்கு வந்து தெரியும் ப்ரைஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கூட இருந்து பார்த்துட்டாங்க எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோன்னு. இந்த ப்ராசஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம். இன்கேஸ் நான் அந்த ரவுட்டிங் ஜாயிண்ட்டில் லீக்கேஜ் ஆகல வேறு எங்கேயாவது வருதுன்னா அப்பயே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், ஒர்க்கை சொல்லிட்டு போய்டுவோம். இது போட்டாலும் வேஸ்ட்டு தான், நீங்கள் பார்த்துன்னு சொல்லிவிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் கிரவுட்டிங் போட்டாச்சு. ஸோ ஏன்னா கிரவுட்டிங் நான் தான் போடுவேன். அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. கிரவுட்டிங் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரை துடைக்க சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? 4த் ப்ராசஸ் கிரவுட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஃபுல்லாக கார்னர்லேருந்து ஜாடி போட்டுருவோம், லைன் போட்டுருவோம். ப்ளஸ் அந்த வெஸ்டர்ன் சுற்றி வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் சுற்றி கவர் பண்ணிவிடுவோம். இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் கவர் பண்ணுறோம் தண்ணி போகாத அளவுக்கு. போட்டதுக்கப்புறம் இவர்கிட்ட 2 பக்கெட் இருக்கும். 5த் ப்ராசஸ் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஸ்க்ரப்பர் ஒன்று வரும். அது வச்சு லிக்விட் நான் ஊற்றி துடைப்போம். மெயினான விஷயம் மெஷர்மெண்ட் கரெக்டாக போடணும். அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டோன் மாதிரி ஆகிடும். அப்படி வேஸ்ட்டாக போயிடும். அதேமாரி அது டைல்ஸ் நம்மளுக்கு தெரியணும் எப்போ ட்ரை ஆகுதுன்னு. ஏன்னா ட்ரை ஆகிறப்போ அந்த கொஞ்சம் டைமில் க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா ஒட்டிச்சுன்னா அப்படி எது போட்டாலும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறது தெரிஞ்சால் பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா டைல்ஸ் உடச்சி தான் இது மாதிரி ஆகிடும். 2 வீடு இதுமாதிரி உடச்சி எடுத்துருக்காங்க போட தெரியாமல். ஸோ அதனால தான் சொல்கிறேன். 5th ப்ராசஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்க்ரப்பரை வச்சு லிக்விட்ஸ் தொடச்சாங்க. 6th ப்ராசஸ் என்ன பண்ணிடுறாருன்னா, ஸ்பாஞ்ச் வச்சு வெறும் வாட்டரில் க்ளீன் பண்ணிடுறாரு. பிகாஸ் நான் அந்த லிக்விட் போட்டு துடைக்கிறப்போ கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். இருக்கிற அழுக்கு டைல்ஸ் மேலே ஒட்டிக்கிற கிரவுட்லாம் வெளியே வந்துடும். ஸோ ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கிறப்ப பண்ணோன்னா இருக்கிற அந்த ஷாம்பு லிக்விடோட க்ளீன் பண்ணிட்டு வெறும் டைல் மட்டும் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த வளவளப்பு இருக்காது. கால் வைக்கிறப்போ நரன்னு ஒட்டாது எதுவும். இதுதான் 6th ப்ராசஸ். ஸோ இத்தனை ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறோம் ஒரு பாத்ரூமுக்கு மட்டுமே. மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் ஆகும் ஒரு பாத்ரூம் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வேலை இத்தனை லேபர் நாங்கள் சொல்கிறோம். நிறைய பேர் லேபர் சொல்ல மாட்டாங்க எவ்வளோ. நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் லேபர். ஒரு பாத்ரூம் 3000 கண்டிப்பாக ஆகும். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். இதுதான் கிரவுட்டிங். இதுக்கப்புறம் நான் எப்படி நான் கஸ்டமர் கேட்பாங்க, எப்படி நான் வெரிஃபை பண்ணுறது தண்ணி லீக்கேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் கழிச்சு தான் நீங்கள் பாத்ரூம்குள்ளே கால் வைக்க முடியும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க நார்மலாக. வித்தின் 2 வீக்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். எங்கெல்லாம் தண்ணி ஊறுது, ஓதம் வருது, இல்லை டேம்ப்னஸ் வருது, அங்கெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இது ஜாயிண்ட்டில் தான் பிரச்சனை இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஜாயிண்ட் வழியாக தான் லீக்கேஜ் வருது, ஸோ இது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இல்லை இன்னமும் தண்ணி அதிகமாக தான் வருதுன்னா கண்டிப்பாக எங்கே லீக்கேஜ் இருக்குது, இல்லை அந்த இன்லெட் வழியாக எங்கே பைப் லீக்கேஜ் ஆகுது, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும் என்ன ப்ராப்ளம்ன்றது. இதோட நாங்கள் போட்ட ஒரு 85 to 90 ஹோமில் ஒரு 80 ஹோம் கிட்டே இந்த பிரச்சனை வந்து நாங்கள் போட்டதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ். ஏன்னா எல்லாமே ஜாயிண்ட்டில் தான் லீக்கேஜ் வந்துச்சு. அதை மீறி ஒரு 4-5 வீடுகிட்ட வந்து லீக்கேஜ் போட்ட அப்புறம் வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தோன்னா அடியில் லீக்கேஜ் ஆகுது. ப்ளஸ் பைப் வழியாக தண்ணி ஓட்டை இருந்துச்சுக்குள்ள அதில் ஊறும். அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா பாத்ரூமும் பண்ணோம். நீங்கள் நம்பி சென்னையில் ப்ராஜெக்ட் எடுக்கலாம். ஆன்லைன் மெட்டீரியலோட சேர்த்து வாங்கிட்டு வந்துடும். மோஸ்ட்டாக அவங்க ஆர்டர்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, ஒயிட்டு கிரே 2 தான் கலர் வச்சுருப்பாங்க. பட் எங்கள்கிட்ட வந்து கலர் வேரியண்ட் இருக்குது. என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆர்டர் கூட வர வச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.